வானிலிருந்து விழுந்த கல். மர்மமான கிராமம் மகாராஷ்டிரா அஹ்மத் நகரத்தில் உள்ளது. இந்த கிராமத்தில் திருட்டு பண்ணினா போலீஸ் இல்லை, சனி தண்டிப்பார். இவரை பார்க்க போனோன்னா ஜென்ஸ் எல்லாம் வாட்சும் பெல்ட்டும் வெளியே கைட்டி வச்சு தான் உள்ளே போகணும். ஏன் தெரியுமா? வீடுகளில் கதவே இல்லாத மர்மம் நிறைந்த கிராமம். இது சாதாரண கதை இல்லை, இது சனி சிங்காப்பூர் என்ற மர்மம் கிராமத்தின் உண்மை வரலாறு. ஹாய், இன்னைக்கு சூப்பரான விளாக் தான் பார்க்க போகிறோம். ஷிரடிக்கு போயிருந்தோம்ல, அங்கேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்க சனி சிங்காப்பூருக்கு தான் போனோம். ஸோ கார் பேசிட்டு போனோம். டோட்டலாக வந்து 2000 ஆச்சு. கார் அப் அண்ட் டூ அண்ட் ஃப்ரோ சார்ஜஸ் வந்து ஃப்ரம் ஷிரடி டு சனி சிங்காப்பூர், தென் வந்து ஷிரடியிலே எடுத்துகிட்டு வந்து விட்டாங்க. சனி சிங்காப்பூர் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சனி பகவானை ஒரு குட்டி மெசேஜ் உங்களுக்கு சொல்லவா? சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படுவாங்க. அவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு டிசிப்ளினாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். சோம்பேறித்தனம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. யார் ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுக்கிட்டே ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அது. சனி பகவானுக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு காலில் அடிபட்டு அவர் கால் கொஞ்சம் தாங்கி நடப்பார். ஸோ அதனால் சனீஸ்வர பகவானுக்கு பரிகாரமாக செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு மனுஷனுக்கு 7.5 சனி, அந்த கண்டக சனி, அஷ்டமத்து சனி, இந்த மாதிரி ஒரு காலம் இருக்கும். ஸோ எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதிரி காலம் நடக்கும்போது அதோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கால் ஊனமாக இருக்கிறாங்கல்ல, ஸோ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ரோடோரத்தில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, அவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணலாம். முக்கியமாக செருப்பு வாங்கி கொடுத்தா அவ்வளோ நன்மைகள் இருக்கும். கர்ம வினைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். ஸோ சனீஸ்வர பகவானை பார்த்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. ஸோ என்னென்னா உண்மையாக இருக்கணும், சுறுசுறுப்பாக இருந்தால் சனியோட தாக்கம் இருந்தாலும் அதுலேருந்து பனி போல் விலகி நம்மளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். சனீஸ்வர பகவானுக்கு உகந்தமானது கருப்பு துணி, நல்லெண்ணெயில் வந்து விளக்கு போடணும். ஸோ சனிக்கிழமையில் இந்த மாதிரி கோயிலில் போய் பண்ணலாம். அண்ட் தென் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஏதாவது ஒரு தானன்றதில் மெயினாக அன்னதானம் பண்ணலாம். அண்ட் தென் செருப்பு தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இப்போது கதைக்குள்ளே போலாமா? ஒரு கிராமம், அங்கே வீடுகளுக்கு கதவு இல்லை, லாக் இல்லாத பேங்க் கூட இருந்தது. அதிலும் அதிசயம் என்ன தெரியுமா? ஒரு கருப்பு கல், அது வானிலிருந்து வந்ததாம். இது சாதாரண கதை இல்லை, இது சனி சிங்காப்பூர் என்ற மர்ம கிராமத்தின் உண்மை வரலாறு. பார்க்கலாமா? பல வருடங்களுக்கு முன்பு இந்த கிராமம் ஒரு சாதாரண இடம்தான். ஒரு நாள் ஒரு மேய்ப்பான் நதிக்கரையில் ஒரு பெரிய கருப்பு கல்லை கண்டான். அவன் சும்மா குச்சியில் அந்த கல்லை தொட்டான். அந்த நேரம் அந்த கல்லிலிருந்து ரத்தம் மாதிரி ஒரு திரவம் வெளியே வந்தது. அவன் பயந்து ஓடினான். அந்த இரவு அவனுக்கு ஒரு கனவு வந்தது. சனி பகவான் அவனிடம் சொன்னார், நான் தான் இந்த கல்லில் இருக்கிறேன், என்னை இங்கே வைக்கணும், என்னை யாராலும் நகர்த்த முடியாது என்று. அடுத்த நாள் கிராம மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த கல்லை நகர்த்த முயற்சி செய்தனர். ஆனால் அது அசையவே இல்லை. இப்போ ஒரு பெரிய கேள்வி இருக்குமே, இந்த கல் எப்படி வந்தது? பலர் நம்புவது என்னவென்றால் இது ஒரு விண்கல் என்று, வானிலிருந்து நேராக விழுந்தது என்று. அதனால் தான் இது சாதாரண கல் இல்ல, தெய்வீக சக்தி கொண்டது என்று நம்பப்படுகிறது. இந்த கிராமத்தின் மிகப்பெரிய அதிசயம், வீடுகளுக்கு கதவு இல்லை. ஆமாம், நீங்க சரியாக கேட்குறீங்க. கதவு இல்லாமல் மக்கள் வாழ்கிறார்கள். ஏன் தெரியுமா? திருட்டு செய்தால் சனி பகவான் தண்டிப்பார் என்று நம்பிக்கை. ஒரு டைமில் இந்த பேங்க் கூட லாக் இல்லாமல் இருந்தது. இதுவே உலகம் முழுக்க நியூஸ் ஆனது. பின்னாடி செக்யூரிட்டிக்காக லாக்ஸ் வந்தாலும் பிலீஃப் என்னவோ சேஞ்ச் ஆகலை. இங்கே மக்கள் சொல்கிறது, யாராவது தவறு செய்தால் சனி உடனே தண்டிப்பார் என்று. இது ஒரு சாதாரண கிராமம் இல்லை, நம்பிக்கை, பயம், பக்தி மூன்றும் சேர்ந்த ஒரு இடம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையா இல்லை ஒரு நம்பிக்கையா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெண்களுக்கு அந்த கல்லை நேரடியாக தொட்டு பூஜை செய்ய அனுமதி இல்லை. அவர்கள் தொலைவில் இருந்த மட்டுமே தரிசனம் செய்தார்கள். ஆனால் சமீப காலங்களில் இந்த பழக்கம் மாறி பெண்களுக்கும் சமமாக பூஜை செய்ய அனுமதி கிடைத்தது.
பல கோயில்களில் கருவறை இருக்கும், ஆனால் இங்கு சனி சிலை ஓப்பன் ஸ்கை கீழே இருக்கும். சனி பகவான் வானத்துடன் நேரடியாக தொடர்பு வைத்திருக்கிறார். அந்த கல் ஒரு மரத்தின் கீழ் இருந்தது. அங்கேயே பூஜை ஆரம்பித்தார்கள். பிளாட்ஃபார்ம் மட்டும் கட்டப்பட்டு கோவில் கட்டவில்லை. சனியின் நிறம் கருப்பு துணி, எண்ணெய் அபிஷேகம், நல்லெண்ணெய் அபிஷேகம் செய்யப்படுகின்றது. நாங்கள் சென்றபோது அங்கே கார் டிரைவர் என்ன சொன்னாலும் என்றால், கோவிலுக்கு போகும்போது சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷர்ட்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஜென்ஸுக்கு, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வாட்சும் பெல்ட்டும் வந்து ஜென்ஸ் வந்து கட்டிட்டு போகக்கூடாது, அதனால் அதெல்லாம் கார்லேயே வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். அது எதுக்குன்னு தெரில, அவர் ஹிந்தியில் சொன்னார், சரியாக புரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அங்கே இருந்த கடைகள், அப்புறம் வந்து அங்கே மேலே ரூம் லாட்ஜ் மாதிரி ஹோட்டல்ஸ்லாம் இருந்தது, அதிலலாம் பார்த்திங்கன்னா கதவே கிடையாது. ஸோ உள்ளுக்குள்ளே கதவு வச்ச மாதிரி கட்டியிருப்பாங்க. மெயின் டோருன்றது அந்த ஊரில் கிடையவே கிடையாது. நானே கண் கூட பார்த்துருக்கேன். கோயில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்பு, ஷிரடிக்கு போகிற வாய்ப்பு கிடச்சிதுன்னா அங்கேருந்து 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற சனிசிங்காப்பூரை கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற திருநள்ளாறு மாதிரி சனிசிங்காப்பூரும் பவர்ஃபுல். அந்த சுயம்புவாக இருக்கிற கல்லுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நவகிரகங்களுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து மண்டபம் கட்டியிருக்கு. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் வந்து இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 24 hours ஓப்பனில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் ஏப்ரல் மந்த் போயிருந்தோம். ஸோ அப்போ தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரூல்ஸ் மாற்றிருக்கு. ஸோ அப் டு 10:30க்குள்ளே க்ளோஸ் ஆகும்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 24 hours ஓப்பனில் இருந்தது. ஸோ இந்த டைமில் மிட் நைட்டில் கூட போயிட்டு நாங்கள் பூஜைலாம் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் டைம் 2019 போகும்போது. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா வந்து அங்கே நல்லெண்ணெய் விற்பாங்க, ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அந்த மாதிரி. அதை வந்து அந்த ஒரு பெரிய ட்ரே மாதிரி ஒன்று இருக்குல்ல, அதில் ஊற்றினா டேரெக்டாக வந்து சனி பகவான் அந்த கல் இருக்குல்ல, அதுக்கு மேலே வந்து ஒரு எண்ணெய் சொட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். அது வழியாக வந்து நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து அங்கே இதுவாகும். டே டைமில் போயின்னா பூஜை டைமில் போயிருக்கும் போது பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம அந்த ஸ்டேஜ் மேலேயே ஏறி எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம். அதுக்கு தனி சார்ஜஸ் இருக்கும். பட் நாங்கள் வந்து லேட் நைட்டு 10 o'clock போனதுனால அதெல்லாம் நாங்கள் பண்ணல, டேரெக்டாக அந்த ட்ரேலேயே ஊற்றிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், தெரியாததை தெரிஞ்சுருந்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிவோஷனல் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. திஸ் இஸ் பவுனி ஃப்ரம் MGB லைஃப் ஸ்டைல் அண்ட் கிச்சன்.